ஹாய் கேஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ. சரிங்களா? இன்னைக்கு என்னோட ப்ராஃபிட்ட வந்து நான் டீகோட் பண்றேன். சரிங்களா? இதுலேருந்து நீங்க இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ பார்க்குறத விட, இதுலேருந்து நீங்க லர்னிங் கத்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவோட மோட்டிவ். சரிங்களா? இத பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு உங்க அக்கவுண்ட்ல பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதுலேருந்து லர்னிங் கத்துக்கோங்க. நெறைய பேரோட கொஸ்டின்ஸ். எப்படி நீங்க ட்ரேட் சொல்றீங்கல்ல, ஸோ நீங்க உங்க ட்ரேட்ல ஃபுல்லா எடுத்துட்டே இருப்பீங்களா? 3 மணி வரைக்கும், 3:30 வரைக்கும் நீங்க உட்காந்து ட்ரேட் ஃபுல்லா பண்ணிட்டே இருப்பீங்களாங்கிற மாரி நெறைய பேரோட கொஸ்டின்ஸு. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. சரிங்களா? இங்க பாருங்க. என்னோட பொசிஷன்ஸ காமிக்கிறேன். இங்க பாருங்க, 19,300 ரூபீஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்க பாருங்க, வெறும் 2 பொசிஷன்ஸ் தான் எடுத்திருக்கிறோம். சரிங்களா? அதுக்கு அல்டிமேட்டா ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் ட்ரேடிங். புரியுங்களா? ஃபுல் டே ஃபுல்லா உட்காந்து ட்ரேட் பண்றவன் ட்ரேடர் கிடையாது. புரியுதா? அது என்னைக்கா ஒரு நாள் நல்லா ப்ராஃபிட் வரும். அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே வந்து ஒரு பைசாவ தக்க வச்சுக்க முடியல அப்படின்னா, ட்ரேடிங்கும் சரி, வாழ்க்கையிலும் சரி, அது வந்து உங்களுக்கு சிரமத்தில தான் ஆளாகும். புரியுதா? அப்ப எடுக்கிற பைசாவ கரெக்ட்டா தக்க வைங்க. சரிங்களா? ப்ராஃபிட்ட வித்ட்ரால போட்டுட்டு, நீங்க செலவு பண்ண தான் திருப்பி உங்ககிட்ட வரும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். நீங்க பண்ற ரூ. 1000 ரூ. 5000 ரூ. 10,000 எவ்வளோ ப்ராஃபிட்டா இருந்தாலும் அத எடுத்துட்டு, உங்க அத்தியாவசிய செலவுக்கோ, இல்ல வந்து அ அதர் விஷயங்கள் ஏதாவது ஒரு செலவுக்கு நீங்க அத ஸ்பெண்ட் பண்ண தான் திருப்பி உங்ககிட்ட வரும். எப்பவுமே ப்ராஃபிட்ட பொறுத்தவரைக்கும் சேர்த்து வச்சா, அது ப்ராஃபிட் வந்து கைய விட்டு தான் போகும். புரியுதா? செலவு பண்ண தான் வரும். புரியுதா? அதனால ப்ராஃபிட்ட வித்ட்ரால போடுங்க. செலவு பண்ணுங்க. அதுல மிச்சம் இருக்க ஒரு 20, 30% வந்து கரெக்ட்டான ஸ்டாக்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? யாரும் வந்து நான் கேபிட்டல குரோ பண்றேன், இல்ல பேங்க் பேலன்ஸ குரோ பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து தலைக்கு மேல செலவுங்கிறது இருக்குது. சரிங்களா? ஏதோ ஒரு செலவு இருக்கும். செலவே இல்லாத மனுஷனும் கிடையாது. அதே சமயத்துல ஆ ஓவர் செலவுங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. ஸோ தேவையான செலவு, நியாயமான செலவு, ப்ராஃபிட்ட வச்சு பண்ணுங்க. சரிங்களா? இங்க பாருங்க, ஆர்டர் புக் பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பொசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதே மாரி நெறைய பேரோட கொஸ்டின்ஸ் நான் எப்பவுமே சொல்லுவேன். உங்ககிட்டயும் நான் லிமிட் ஆர்டர்ல போட்டு பை பண்ணுங்க, என்ட்ரி ஆவுங்கன்னு சொல்லுவேன். அதே மாரி தான் நானும் பண்ணியிருக்கேன். லிமிட் ஆர்டர்ல என்ட்ரி பண்ணியிருக்கேன். புரியுதா? மார்க்கெட்ல செல் பண்ணிடுவேன். அது நீங்க ப்ராஃபிட்ங்கிறது உங்க எப்படி இருந்தாலும் புக் தான் பண்ண போறீங்க. இல்ல நீங்க டேக் ப்ராஃபிட்ல போட்டாலும் சரி, இல்ல வந்து அ ம ம இதுல புக் பண்ணாலும் சரி. ஸோ ப்ராஃபிட்ங்கிறது நீங்க எப்படி எப்படி வேணாலும் புக் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனா என்ட்ரி பார்ட்டுங்கிறது உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கான சைக்காலஜி வரும்போது கரெக்ட்டா லிமிட் ஆர்டர் போட்டு வச்சு என்ட்ரி பண்ணுங்க. புரியுதா? ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ஃப்ளக்சுவேஷனா இருக்கு. புரியுதா? இப்ப அந்த ஆர்டர் புக்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் அது டீட்டெயிலா பேசுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணி கூட காட்டுறேன். இத பாருங்க, என் ஆர்டர் புக்க பார்க்கலாம். சரிங்களா? ஏன் லிமிட் ஆர்டர் போட்டு நான் என்ட்ரி பண்ண சொல்றேன் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க இங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் பொறுத்து அன்சர்டனிட்டியா ஒரு மூவ்மெண்டம் வந்து பெருசா குடுக்குது டக்குன்ட்டு. அதே மாரி டவுன்ஃபாலும் டக்குன்னு இருக்கு. நீங்க மார்க்கெட்ல பை பண்ணும்போது ஹை லெவல்ல பை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்ப நீங்க வாங்க வேண்டியத இங்க போய் வாங்கிடும். புரியுதுங்களா? அது உங்க எக்ஸிட்டா கூட இருக்கலாம். இந்த இடத்துல உங்க ஸ்ட்ராட்டஜி படியோ, உங்க சைக்காலஜி படியோ எக்ஸிட்டா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால மார்க்கெட்ல பை பண்ணாதீங்க. லிமிட்ட போட்டு பை பண்ணுங்க. சப்போஸ் நீங்க லிமிட் போடல, நான் மறந்துட்டேன் அப்படின்றா, அந்த என்ட்ரிய விட்டுட்டு அடுத்து உங்க ஸ்ட்ராட்டஜி, உங்க சைக்காலஜி எப்போ வருதோ பார்த்து என்ட்ரி குடுங்க. புரியுதா? இதுதான் நான் அந்த வீடியோல சொல்லணும்னு நான் நெனச்சேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் நம்ம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. லைவ் வரும்போதெல்லாம் அந்த லைவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே பார்த்து நல்லா பயனடையட்டும். நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது. எப்பயும் நான் சொன்ன மாரி எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லார் காசு பாக்கெட்லயும் ஒரு 10 காசு நம்மளால போச்சு அப்படின்னா, நம்ம பல மடங்கு நம்ம கிட்ட திரும்பி வரும். ஸோ எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. மொத்த சேனல் இல்லாம உங்களுக்கு இந்த சேனல் பயங்கர யூனிக்காவும் இருக்கும். உங்களுக்கு எஜுகேஷன் கன்டென்ட் நெறைய இருக்கும். புரியுதா? ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.